வணக்கம். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்க போர்க்கப்பல் கோர்முஸ் நீரிணையை நெருங்க கூடாது, கால் வைப்பீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் உங்கள் கால் இருக்காது என்று ஈரான் எச்சரித்ததன் பின்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இன்று திங்கட்கிழமை அன்று அமெரிக்காவினுடைய படைகள் கோர்முஸ் நீரிணையை தாண்டி உள்ளே செல்லும் என்றும் சுமார் 100 விமானங்களின் பாதுகாப்புடன் 15,000 படை வீரர்களுடன் இந்த ஊடறுப்பு நடைபெறும் என்று கூறியிருந்த வேளையில் இப்பொழுது ஈரானில் நேரம் பிற்பகல் 2:30 மணி, அமெரிக்காவில் நேரம் அதிகாலை 7 மணி. அமெரிக்க அதிபர் தன்னுடைய நாளின் நேரத்தை நினைக்கின்றாரா இல்லை ஈரானுடைய நேரத்தை நினைக்கின்றாரா என்பது தெரியவில்லை. அவருடைய நடவடிக்கை ஆரம்பித்து கோர்முஸ் நீரிணைக்குள் வருவதற்கு முன்னதாகவே கேஸ் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக ஈரான் சொல்லி இருக்கின்ற செய்தி, கோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கு சொந்தமானது. அது ஈரானுடைய ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்குள் ஈரானுடைய ராணுவத்தின் அனுமதி இல்லாமல் எந்த நாட்டு கப்பல்களும் செல்ல முடியாது. சிறப்பாக அமெரிக்காவிற்கு உள்ளே நுழைய எந்த அனுமதியும் கிடையாது என்று சற்று முன்னர் தான் ஈரான் கூறியிருந்தது. அமெரிக்காவினுடைய நகர்வு நடந்திருக்கின்றது. அதுதான் தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா கூறுகின்ற பொழுது ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்றது உண்மை, ஆனால் தங்களுடைய கப்பல் அதை தடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா உள்ளே நுழைய முடியாது, நுழைந்தால் போர் வரும் என்பது உறுதியாகிவிட்டது. அமெரிக்க அதிபரனுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை அவருடைய உள்ளம் மிகவும் விரக்தி அடைந்திருப்பதனால் ஏற்பட்டிருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் சற்று முன்னர் எழுதியிருக்கின்றார். இது விரக்தியின் வெளிப்பாடுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவு. காரணம், அமெரிக்காவில் பெட்ரோலினுடைய விலை இன்று 50% உயர்வு கண்டிருக்கின்றது. அமெரிக்க மக்களினால் இதற்கு மேல் எதையுமே தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய செல்வாக்கு பொத்தென கீழே விழுந்து 62% மக்கள் டொனால்ட் ட்ரம்பை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். இது அமெரிக்காவினுடைய 250 வருஷ சுதந்திர வரலாற்றில் மிக மோசமான ஒரு வீழ்ச்சியாக இருக்கின்றது. அமெரிக்க மக்களினுடைய வாழ்க்கை செலவு 72% உயர்வடைந்து விட்டது. பணவீக்கம் 76% இருக்கின்றது. இந்த நிலையில் மறுபடியும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று கூறி போருக்குள் செல்வதை அமெரிக்க மக்கள் அடியோடு விரும்பாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருக்கின்ற காலம் வெறும் 24 மணி நேரம் மட்டுமே. இந்த 24 மணி நேரத்திற்கு உள்ளாக அவர் பின்வாங்குவாராக இருந்தால் சரித்திரத்தில் அவருடைய வரலாறு பின்வாங்கின நிலையாக மாறிவிடும். உள்ளே நுழைந்தாராக இருந்தால் ஈரானுடைய வரலாறு முடிந்துவிடும். எனவே நேரத்தை, மோதலை, பிரச்சனையின் சிக்கலை மிக மிக குறுகலாக மாற்றியது டொனால்ட் ட்ரம்ப் தான். இதற்கான விளைவு என்னாக போகின்றது என்று உலகம் காத்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்க மாட்டோம், உள்ளே வந்தால் தாக்குதல் தான் என்று ஈரானுடைய ஜெனரல் மேயர் அலி அப்துல்லாஹி சற்று முன்னர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். எனவே ஈரான் இந்த தாக்குதலில் இருந்து பின்வாங்காது. கிறிஸ்டியான் மௌரிட்சனுடைய மதிப்பீட்டில் இன்னொரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்க படைகள் முற்றுகை இட்ட பின்னர் ஈரானை சமாளிக்க முடியாமல் இருப்பதாக கூறுகின்றார். ஏனென்றால் அமெரிக்க படைகள் மிகவும் பெரிய படைகள், நேருக்கு நேரான ஒரு மோதலில் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற ஒரு பழைய போர் வியூகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களாக இருக்கின்றன. ஆனால் ஈரானுடைய போர்க்கப்பல்கள் களத்தில் இல்லை. இப்பொழுது சிறிய 2 இயந்திரங்கள் பூட்டிய விரைவு படகுகளில் வந்து அவர்கள் தாக்குதலை நடத்துகின்றார்கள். அவர்கள் தாக்குகின்ற பொழுது திரும்பவே முடியாத நிலையில் அமெரிக்க கப்பல்கள் இருக்கின்றன. எப்பொழுதுமே கடல் போரில் பாரிய கப்பல்களை வைத்து போர் நடத்துவதை விட சிறு கப்பல்களினால் தாக்குதலை நடத்தினால் பாரிய கப்பல்களினால் தாக்குப்பிடிக்க முடியாது. பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இப்படியான ஒரு தவறினால் அழிந்த வரலாறுகள் உண்டு. எனவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை சமாளிக்க முடியாது என்று கிறிஸ்டியன் மௌரிட்சன் கூறுகின்றார். போரை சமாளிக்க முடியாது என்றால் போரிலிருந்து எப்படி வெளியேறுவது? போரிலிருந்து வெளியேறவும் அவர்கள் விடமாட்டார்கள். இந்த நிலையில் சற்று முன்னர் ஓர் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. ரஷ்ய அதிபருக்கு உயிர் ஆபத்து என்றும் அவரை சுற்றி இருப்பவர்களினால் ஏற்படக்கூடிய உயிர் ஆபத்தினால் அவர் தலைமறைவாக பல வாரங்களாக இருக்கின்றார் என்றும் உள்ளே அவரை கவிழ்க்க ஆபத்து நடைபெறுவதாகவும் அமெரிக்காவினுடைய முக்கிய ஊடகங்கள் எல்லாம் இப்பொழுது பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இந்த போரில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவை மறைப்பதற்கு இதை சுழற்றி விட்டார்களா தெரியவில்லை. இந்த நேரம் ஏன் இந்த செய்தி வந்தது என்பதும், அவ்வாறு ரஷ்ய அதிபர் ஒழித்திருக்கின்றாராக இருந்தால் அதை எதற்காக ஒழிக்க வேண்டும், ஏன் ஒழிக்க வேண்டும்
வேண்டும் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக தராமலே இந்த பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த பரபரப்பு செய்தியானது களத்தில் அமெரிக்காவினுடைய நிலைமை மிகவும் பாரதூரமானதாக இருப்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது. அமெரிக்காவை நம்பி கப்பல் நிறுவனங்கள் கோர்மூஸ் நீரிணையில் நகர முடியாத நிலையில் இருக்கின்றன. கப்பல் நிறுவனங்களினுடைய இன்சூரன்ஸ், கப்பல் பணியாளர்களுடைய உயிர், பொருட்களினுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த கப்பலையும் பாதுகாப்பது, நிறுவனத்தை பாதுகாப்பது என்று ஏராளம் தலைவலியில் அதற்குள் வந்து சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பை நம்பி களத்தில் இறங்கி கப்பல் மூழ்கி விடுமாக இருந்தால் எத்தனையோ நிறுவனங்கள் அத்தோடு மூழ்கி போய்விடக்கூடிய அபாயம் இருப்பதனால் அவர்கள் அச்சமடைந்து தாமதித்து நிற்கின்றார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை நம்பி அந்த இடத்தால் புறப்பட தயாராக இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச கப்பல் நிறுவன அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்க அதிபரின் நிலை மூச்சடக்கிய பைல்வானின் நிலையாக இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஐரோப்பாவில் பல நண்பர்கள் இருக்கின்றார்கள், நேட்டோ இருக்கின்றது. அமெரிக்கா இப்படியான இக்கட்டான நிலையில் சிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் தன்னை காப்பாற்றுகின்றார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான நேரமாகும். மூச்சடக்கி இருக்கக்கூடிய பைல்வான் ஒருவன் தன்னுடைய மூச்சை அடக்கி யார் தனக்காக அழுகின்றார்கள் என்று பார்த்தபடி இருந்தானாம். அவனுக்காக அவனுடைய மனைவி கூட அளவில்லை என்பதை அறிந்து ஆத்திரத்துடன் விழித்தெழுந்து எல்லோரையும் தாக்கினானாம் என்பது ஒரு பழைய கதை. அதுபோலத்தான் டொனால்ட் ட்ரம்ப் மூச்சடக்கி இருக்கின்றார் 24 மணி நேரம். அவருக்காக யார் அழுகின்றார்கள் என்று பார்ப்பதற்கு, அவருக்காக அழுவதற்கு இன்று அமெரிக்க மக்களே இல்லை என்ற நிலை காரணமாக அவர் கோபமடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பைல்வானை போன்ற ஒரு நிலைதான் அமெரிக்க அதிபர் மூச்சடக்கி இருக்கின்ற இந்த பருவமாகும். நேட்டோவோ, ஐரோப்பாவோ, அமெரிக்காவோ, ரஷ்யாவோ உலகத்தில் யாருமே அமெரிக்காவிற்காக வரமாட்டார்கள் என்பதை அமெரிக்கா அறியக்கூடிய கடைசி தருணமாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து அமெரிக்கா தாக்குமா, தாக்கினால் போர், தமிழக தேர்தலும் முக்கியமான ஒரு திருப்பத்தில் இருக்க டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்டமும் முக்கியமான ஒரு திருப்பத்தில் இருப்பது கவனிக்கத்தக்கது. வணக்கம் உறவுகளே.